ஹாய், குட் ஈவினிங் everyone. டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக் வந்து பார்த்தீங்கன்னா 1912 வந்து சிங்க் ஆகிருக்கும். இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு மூவியாக வந்து 1997 வந்து வெளியிட்டிருப்பாங்க. இந்த மூவி வந்து எல்லாருமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியனர் வந்து சிகரெட் பிடிச்ச மாதிரி ட்ராவல் பண்ணியிருப்பார். அது வந்து உண்மையாக நடந்த கதை. அது மட்டும் இல்லாமல் அதில் பயணம் செய்த அந்த சிகரெட் பிடிச்ச மில்லியனர் ஜபாக்கோ அவருமே வந்து 1912 வந்து ட்ராவல் பண்ணதிலே இவரும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து டைட்டானிக் மூழ்கின டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட் 11:30 வந்து டைட்டானிக் வந்து மூழ்கி போயிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து அதில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து ரிச்சஸ்ட் பீப்புள் தான் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவரும் ஒருத்தர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தண்ணியில் மூழ்கி வந்து இறந்து போயிருப்பார். ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து ஆஸ்ட்ரா அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து லைஃப் பெல்ட் மூலமாக வந்து உயிர் தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒய்ஃப் வந்து லைஃப் பெல்ட் மூலமாக உயிர் தப்பிச்சது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 days கழிச்சு தான் இவர் வந்து மூழ்கி இறந்து போயிருப்பார். ஸோ இவரோட டெட் பாடி வந்து 10 days கழிச்சு தான் வந்து கிடைச்சிருக்கும். இந்த 10 days வந்து கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கேப்டனுமே வந்து அந்த டைட்டானிக்கோட கேப்டனுமே என்ன சொல்லியிருப்பாரு, அந்த டைமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து சின்ன சின்ன படகு மூலமாக வந்து நாங்கள் அமைச்சிட்டோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க பாதி மெம்பருக்கு மேலே வந்து இறந்து போயிருப்பாங்க, பாதி பேர் வந்து உயிர் பிழைச்சிருப்பாங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜபாக்கோ அப்படின்ற இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து 10 days கழிச்சு ஒரு பாடி வந்து கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவர் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் வாட்ச் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 ஃபண்டு அந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து வாங்கின நபர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரிச். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து இதை வந்து டைட்டானிக் அந்த கப்பல் வந்து மூழ்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டெட் பாடியை சேர்த்து இவரோட வாட்ச் வந்து இவர் ஃபேமிலி மெம்பர்கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபேமிலி மெம்பர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தது இல்லாமல் இந்த ஜபாக்கோ அப்படின்ற ஒரு நபர் தான், அவருடைய சன் தான் வந்து இது ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார். வின்சென்ட் அப்படின்ற அவருடைய சன் தான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வரைக்குமே வந்து அவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த வாட்சை வந்து ஏலம் விட்டுருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து இவ்வளோ ரேட் வந்து போயிருக்கு. இதுக்கு வந்து டைட்டானிக் வாட்ச்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து இவ்வளோ ரேட் வந்து போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ என்ன தான் வந்து இது நாங்கள் வாங்கினதுக்கான முக்கிய காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டுலேயே வந்து கடலில் நடந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் இது வந்து மூழ்கினது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இருக்கக்கூடிய இப்போ வந்து நம்ம என்ன தான் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் அது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன தான் பார்த்துட்டு இருந்தாலும் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஞாபகார்த்தமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு ரேட்டு கொடுத்து இந்த டைட்டானிக் வாட்சை வந்து வாங்குகிறோம். இது வாங்குறதுல வந்து எங்களுக்கு ரொம்பவுமே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்றவர் வந்து ஆல்ட்ரிச் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன தான் இவர் இதை வந்து இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கினாலும் இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இவர் தான் ஒரு மிகப்பெரிய மல்டி மில்லியனர். ஸோ இவர் தான் வந்து இந்த கப்பலில் வந்து இறந்து போனவர் தான் வந்து இந்த டைட்டானிக்கில் வந்து பயணம் செஞ்சுருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து டைட்டானிக் வந்து பார்த்திங்கன்னா $86 million வந்து அதனுடைய நெட்ஒர்த் வந்து இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சை வந்து நாங்கள் வாங்குறதுல வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இதனோட ஐகானிக்காக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இதை வாங்குறோம். இதில் நாங்கள் ரொம்பவுமே வந்து பெருமை அடைகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. பட் இப்போ இந்த டைட்டானிக் வாட்ச்ன்றது வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரிச் அப்படின்றவர் தான் இனிமேல் வந்து வச்சுக்க போகிறாரு. ஸோ இவங்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட இருந்து அது வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் 100 வருஷத்துக்கு மேலான நடந்த இந்த விஷயம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை தொடர்ந்து டைட்டானிக் வாட்ச் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதையுமே வந்து இப்போ வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏலம் விட்டதுலேயே வந்து இவ்வளோ ரேட் வந்து போயிருக்குன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ என்னதான் வந்து நாளுக்கு நாள் ஆகிட்டே போனாலும் இந்த டைட்டானிக் தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற வந்து உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா ஆல் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.